உங்களுக்கு அதிகமா வெள்ளைப்படுதல் இருக்கா? எது நார்மல், எது அன்ஹெல்தின்னு தெரியலையா? பீரியட்ஸ்க்கு 2 டேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 14த் டே அதாவது ஓவுலேஷன் டைம்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா ஆலோவேரா ஜெல் மாதிரி வெள்ளைப்படுதல் இருந்தா அது நார்மல். இதுவே மாதம் 25 நாளும் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஃபவுல் ஸ்மெல் இருக்கு, டிஸ்சார்ஜ் pH அசிடிக்கா மாறும்போது இச்சிங் ஏற்படுது. இச்சிங்னால தொடை மற்றும் வெஜினல் பகுதியில காயம் ஏற்படுது, எலும்பு உருக்கி வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். பெரும்பாலும் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்துல இருந்தா அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம். தயிர் மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வரலாம். இதுக்கு உடல் சூடு கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இதுக்கு உண்ண வேண்டிய உணவுகள் தனியா, வெந்தயம், வெண்டைக்காய், சுரக்காய், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம், நெல்லிக்காய். மேலும் இறுக்கமான மற்றும் சிந்தட்டிக் உள்ளாடைகள் அணியாம காட்டன் உள்ளாடைகள் யூஸ் பண்ணுங்க. இன்ஃபெக்ஷன் ஏதேனும் இருந்தா தினமும் சிட்ஸ் பாத் எடுக்கிறது மூலயமா வெஜினல் ஏரியாவை சுத்தமா வச்சுக்கலாம். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்ரீ விருட்சம் ஹாஸ்பிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.